சக்தி திருமகன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்களுக்கு 25வது படம். இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து 1989 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பொண்ணு வந்து கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலையை வந்து மறைக்கிறதுக்காக பொலிட்டிக்கலாக வந்து ப்ரெஷர் வந்து உண்டாகுது. அதை கண்டுபிடிக்க ஒரு போலீஸுக்கு. அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் குப்பைத்தொட்டிலையும் வீசிடுற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த தூக்கி வீசப்பட்ட குழந்தை தான் பின்னொரு காலத்தில் வந்து விஜய் ஆண்டனியா வராரு. ஸோ அவர் கரண்ட் ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர் அப்படின்னு சொல்லலாம். புரோக்கர் அப்படின்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம். இந்த படத்தில் வந்து யாருக்காவது ஏதாவது தேவைப்படுது, அதை வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர்கிட்ட போய் நிற்கலாம். அவர் கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு பேரை வாங்கி வச்சு பல கோடி ரூபாய் இதில் சம்பாதிக்கிறாரு. சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் இதை பதுக்கி வச்சிருக்காரு. எதுக்காக பதுக்கி வச்சிருக்காரு, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாரு, இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராகவே நான் வந்து போயிட்டே இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் காட்டக்கூடிய காட்சிகள் ரொம்பவே அழகாகவே இருந்தது, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தன்மையாக இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு காட்சிகள் மாறி ஆனால் பேசிக்கிட்டே இருக்காங்க. வேறு காட்சிகள் வந்துகிட்டே இருக்குது. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. பட் படம் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் பாடல்கள் பெருசாக நம்ம மனசில் நிற்காட்டாலும் இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரை பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. பெரிய ஹீரோவுக்கு 25வது படம் வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்றது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஸோ அது இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கதை வந்து நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் இந்த வீக்கெண்டில் தியேட்டர் அவைலபிளாக இருக்குது.